ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, எப்பொழுதும் என்னை நீ நம்பிக்கையோடு பார்க்கிறாய். இதை பார்க்கும் பொழுது எந்த அளவு எனக்கு சந்தோஷம் வருகிறது தெரியுமா? எவ்வளவுதான் சோதனைகளை கொடுத்தாலும் தன் பிள்ளை தன்னை நம்பும் பொழுது எனக்கு இதைவிட என்ன வேண்டும் சொல் பார்க்கலாம். தங்கமே, இந்த வாராகியானவள் உனக்கு எப்பேற்பட்ட தாய் தெரியுமா? அதை நீ இப்பொழுது உணராவிட்டாலும் சீக்கிரத்தில் உணர்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாகவே ஒரு நல்லதொரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நீ காண்பாய். உன்னுடைய வாழ்வில் நீ சிந்திய அனைத்து கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போகாது. நீ சிந்தியது எல்லாமே உன்னுடைய கஷ்டங்கள் தான். உன்னுடைய கஷ்டங்களை கழிப்பது தான் கண்ணீரை சிந்துவது. உன்னுடைய கண்ணீரை சிந்திவிட்டாய், உன் கஷ்டத்தையும் முடித்து விட்டாய். இனியோ உன் வாழ்வில் நீ சந்திக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமாக மட்டும்தான் இருக்கும். யாரை கண்டும் இனி நீ அஞ்சக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதை நீ என்னிடம் கேட்க வேண்டும். அதை நானோ தருவேன். யார் என்ன சொல்வார்கள், ஏது சொல்வார்கள் என்றெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுப்பதுதான் தங்கமே முடிவு. நீ எடுப்பதுதான் அனைத்துமே. அதை விட்டுவிட்டு யார் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ, அதை சொல்லிவிடுவார்களோ, இதை சொல்லிவிடுவார்களோ என்று எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய மனதுக்கு எது சரியென்று படுகிறதோ அதை தாராளமாக செய். எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நீ உன்னை காயப்படுத்திக் கொள்ளவில்லை, என்னையும் சேர்த்துதான் காயப்படுத்துகிறாய். உன்னை நான் எந்த அளவு வாழ்க்கையில் நல்ல முறையில் வைத்திருக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் விதத்தில் அனைத்தையுமே நான் அப்பப்போ உன்னிடம் எல்லா விஷயத்தையுமே காட்டுகிறேன். நான் இருக்கிறேன், கலங்காதே என்பதெல்லாம். ஆனாலும் நீ எதையுமே காதில் வாங்காமல் நான் செய்வதை தான் செய்வேன் என்று நீயோ இருக்கிறாய். புரிந்து கொள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கைக்கு வா. ஏகப்பட்ட விஷயங்கள் உன் வாழ்வில் இன்னும் சந்தோஷமாக நடக்க வேண்டியது இருக்கிறது. அந்த அனைத்து சந்தோஷங்களையும் நீ என்னிடமிருந்து தாராளமாக பெற்றுக்கொள்வாய். இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சோதிப்பதற்குத்தான். ஏனென்றால் நீ எவ்வளவு உறுதியாக இருக்கிறாய், எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறாய் என்று பார்க்கத்தானே தவிர இதுவே உன் வாழ்வில் நிலையானது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானது என்னவென்றால் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் பார்த்தியா? உன்னுடைய கனவான வாழ்க்கை, அது மட்டும்தான் நிலையான உன் வாழ்க்கை. மற்றபடி நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் எதுவுமே உன்னுடைய வாழ்வில் நிலையானதே அல்ல. நிலை என்பது ஒருவனுடைய மனதில் எப்பொழுதும் இது நமக்கானது என்று தோன்றும். ஆனால் நீ கஷ்டப்படுகிறாயே, ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன தோன்றுகிறது? இது நிலையானது அல்ல, இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணம் தானே வருகிறது. உண்மை அதுதான். இதுவும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கடந்து போகும். உன்னை கைப்பிடித்து தூக்கிவிட நான் இருக்கிறேன். உன்னை இறுக்கமாக எந்நாளும் பிடித்து உனக்கு நல்வழி நடத்த நான் இருக்கிறேன். எதையுமே கண்டு நீ அஞ்சக்கூடாது. உனக்கு தேவையானது, தேவையில்லாதது, வாழ்வில் உனக்கு என்னெல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லாவற்றையும் நானே அறிந்தவள். சீக்கிரமாக உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் மாறி உன் இஷ்டமான வாழ்க்கைகள் அனைத்தும் உன்னை தேடி வரும். உன்னுடைய வீட்டில் நான் காலடி எடுத்து வைத்துவிட்டேன். இதற்கு மேல் நீ எதையும் நினைத்து கவலைப்படக்கூடாது. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கனவுகள் அனைத்தையுமே நானே அறிந்தவன். இந்த வாராகியானவள் உன்னை வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் மற்றவரிடம் கீழே போய் உன்னை தவிக்க நான் விடவே மாட்டேன். நீ சிந்திய கண்ணீர் தேவையில்லாதது தங்கமே. எப்படி தெரியுமா சொல்கிறேன்? நீ எதற்காக கண்ணீரை சிந்துகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை நடத்தி வைக்கத்தான் நான் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எக்காரணம் கொண்டும் எதையும் நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு தேவை என்றால் என்னிடம் ஓடிவா. என்னிடம் வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். தாராளமாக பெற்றுக்கொள். இதை தரமாட்டேன், அதை தரமாட்டேன் என்று ஒரு பொழுதும் நானோ சொல்ல மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் தானே இந்த வாராகி சந்தோஷமாக இருப்பாள்.
புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அன்பாக இருங்கள். யாரை கண்டும் ஒரு பொழுதும் அஞ்சாதீர்கள். யாரையாவது பார்த்து நீங்கள் அஞ்சும் பொழுதுதான் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்பதே அவர்களுக்கு தெரியும். அதுவே நீங்கள் யாரை பார்த்தும் அஞ்சாத பொழுது இவள் எதற்குமே அசரமாட்டாள் போல் என்று அவர்கள் விட்டுவிட்டு நகர்ந்து விடுவார்கள். அதுவே நீ தைரியமாக இருக்கும் பட்சத்தில் எவனும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு தலையிடையும் அவன் தலையிடவே முடியாது. புரிகிறதா? அமைதியாக இரு. நடக்க வேண்டியது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இந்த வாராகியானவள் உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்வேனே தவிர உன்னை ஒரு நாளும் மற்றவர்கள் மத்தியில் விட்டுவிடவும் மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்தவும் மாட்டேன். நீ யாருடைய பிள்ளை? முதலில் அதை சொல் பார்க்கலாம். இந்த வாராகியுடைய பிள்ளை. இந்த வாராகி யார்? உன்னுடைய தாய். தாய் எப்படி தங்கமே ஒரு பிள்ளையை கஷ்டப்பட விடுவாள்? அமைதியாக இரு. உன்னுடைய இருட்டான வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும். உன்னுடைய கலக்கத்தோடு இருக்கும் வாழ்க்கையானது சீக்கிரமாக நல்லதொரு மாற்றத்தை பார்க்கும். எந்த நாளும் கலக்கத்தோடே இருப்போம் என்று நினைக்காதே. விடிவு காலம் வரும். நெருப்பு போல் உன் வாழ்க்கை. அதை யாரும் தொட்டு பார்க்க கூட முடியாது. இப்பொழுது இதெல்லாம் வெறும் சோதனைகள் மட்டுமே. சீக்கிரத்தில் உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் உனக்கு சாதகமாக சாதனைகளாக மாற்றுவேன். இந்த வாராகியை பற்றி முழுமையாக உனக்கு தெரியுமா? தெரிய வேண்டுமென்றால் நீ என்னை பற்றி எல்லோரிடமும் கேட்டுப்பார். அதுவும் என்னுடைய பக்தர்களிடம் கேட்டுப்பார். நான் யார், எப்படிப்பட்டவள் என்று. உன்னுடைய வாழ்க்கையிலேயே பல லீலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் துடித்து கொண்டு இருக்கிறேன். சீக்கிரத்தில் உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களையும் நானோ உன் வாழ்வில் தருவேன். நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் உனக்கு சுகமாகவே நடக்கும். அதுவே நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் நான் எவ்வளவுதான் இறங்கி வந்து உனக்கு வேலை செய்து கொடுத்தாலும் உன்னுடைய கண்ணுக்கு நான் தெரியவதே கிடையாது. நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்வில் நான் நிச்சயமாகவே விளக்கேற்றி வைப்பேன். உங்களுடைய கஷ்ட காலங்களோ முடிந்து விட்டது. இஷ்ட காலங்களோ துவங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து வழிகளையும் நானே குறைப்பேன். நல்ல வழிகள், அதாவது வாழ்க்கையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பல வழிகளை நான் காட்டுவேன். உங்களுடைய மனபாரத்தை நான் குறைத்து வைத்துவிட்டு சீக்கிரத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் அனைத்து சந்தோஷங்களையும் நானே தருவேன். புரிகிறதா? மனவலியோடே இருக்காதே. எல்லாம் மாறும் என்ற நம்பிக்கைக்கு வா. சீக்கிரத்தில் அனைத்தையும் மாற்றி உனக்கான ஒரு வாழ்க்கையை நான் தருகிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த வாராகியானவள் உன் கூடவே இருப்பேன். அனைத்து வழிகளையுமே காட்டுவேன். ஜெய் வாராகி.